வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு அருமையான கேசரி. இந்த கேசரியில் கொஞ்சம் பைனாப்பிள் போட்டு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதோட கொள்ளு வடை. பைனாப்பிள் கேசரிக்கு தேவையான பொருட்கள்: ரவை 250 கிராம், சர்க்கரை 200 கிராம், முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, பொடிசை நறுக்கிய பைனாப்பிள் 1 பவுல், மஞ்சத்தூள் சிறிதளவு, ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, பைனாப்பிள் எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ், சால்ட் சிறிதளவு, கெட்டியான நெய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறோம். அந்த நெய் போட்ட பிறகு முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க. இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச திராட்சை இதில் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இந்த காஞ்ச திராட்சையை போடுங்க. இந்த திராட்சை போட்ட பிறகு லைட்டாக வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இந்த மஞ்சத்தூள் போடும்போது உங்களோட அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம் இருக்கணும். நெய் சூடாக இருந்தால் மஞ்சத்தூள் தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு மஞ்சத்தூள் போட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க ரவை. இந்த ரவை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிக்கணும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோஷ் கலர் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேருக்கு வீட்டில் கலர் பவுடர் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ வச்சு பண்ணுறது எப்படி வச்சு சொல்லி கொடுத்தேன். இப்போது இந்த இடத்துல மஞ்சத்தூள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது சொல்லி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் இந்த ரவையை வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவை கரெக்டாக வறுத்தா தான் அந்த ரவை கேசரி ஃபைனலாக நல்லா வரும் அந்த டெக்ஸ்சர். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கடாயில் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கணும் அதே கப்பில், அதாவது 1 கப் ரவைக்கு வந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா 2.5 கப்பு தண்ணி வைப்பாங்க. அதாவது 1 கப்புக்கு 2.5 அப்படியும் போடலாம், ஒன்றும் தவறதில்லை. ஆனால் என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ரவையை போட்டிருக்கோம். ரவை போடுற பக்கம் ஒரு 2 விதம் இருக்குது. அதாவது கொஞ்சமாக ரவை எதுனா மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதே குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா ஒருத்தர் மிக்ஸ் பண்ணணும், ஒருத்தர் ரவை போடணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டி எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த ரவை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுற பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வர டைமில் இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு வேணால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு தான் ஸ்லோ ஃப்ளேம், அதாவது மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்கா. இதுக்கு பிறகு நம்ம சக்கரை போடுறோம். இந்த சக்கரை போட்ட பிறகு குக் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். அதாவது அந்த எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டார்க்காக வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. அதாவது ஃபுல் ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏங்கிட்டனா அந்த சக்கரை குக் பண்ணோம்ல, இந்த சக்கரை குக் பண்ணும்போது என்ன ஆகும், டைலூட் ஆகும், கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கா. இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் வந்துருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பைனாப்பிள் எசன்ஸ் போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு ட்ராப் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லை வேண்டாம்னா விட்டலாம். அதுக்கு பிறகு நெய் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அதில் 1/4 மடங்கு அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, அந்த டைமில் எண்ணெய் யூஸ் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் என்னோடய சஜஷன் நெய் போட்டு நல்லா குக் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளேவரும் இருக்கும், அதே டைமில் சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பார்க்குறதுக்கு அந்த நெய்யும் ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கா. இந்த இடத்துல உங்களோட அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரவை வந்து அந்த நெய் அந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பைனாப்பிள் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அதே டைமில் பழமான பைனாப்பிள் போடணும். கொஞ்சம் காய் ஓட்டமாக யூஸ் பண்ணக்கூடாது. கடைசியாக பைனாப்பிளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான பைனாப்பிள் கேசரி ரெடி. நான் இப்போயும் இன்னொரு பதிவு தரேன்.
இந்த பைனாப்பிள் கேசரி முடிச்ச பிறகு நிறைய பேருக்கு கெட்டியாகிடுது, நம்ம வீட்டில் சாஃப்டாகவே இருக்க மாட்டேது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் சக்கரை வந்து குக் பண்ணி முடித்த பிறகு சூடு ஆறுனா இறுக ஆரம்பிக்கும். அந்த டைமில் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்ச பிறகு இன்னொரு பாத்திரம் உள்ளே வச்சு இந்த ரவை கேசரி வச்சிங்கன்னா அப்படியே சாஃப்டாக தான் இருக்கும், அந்த சக்கரையும் இருக்காது. இன்றைக்கி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுக்கும் இந்த பைனாப்பிள் கேசரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து கொள்ளு வடை. ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு வடைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கொள்ளு வடைக்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், இடிச்ச பூண்டு 15லேருந்து 20 பல்லு, பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த கொள்ளு வடை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொள்ளு தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். இந்த கொள்ளு எவ்வளோ நேரம் ஊற வச்சா நல்லது கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 மணி நல்லா ஊறணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த கொள்ளு மட்டுமே நீங்கள் வந்து அரைச்சி நீங்கள் போடும்போது அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு சில பேர் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறேன். அதிகமான கடலைப்பருப்பு வேண்டாம், சரிங்களா? இப்போது இந்த கொள்ளுவும் கடலைப்பருப்பும் நல்லா வடிகட்டி முடித்த பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா நீங்கள் போடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுறோம். போட்ட பிறகு அரைக்க போகிறோம். அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அதே டைமில் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, குறைன்னு அரைச்சிருக்கணும். தண்ணி போடாமல் அரைச்சா தான் கரெக்டாக வரும். தண்ணி போட்டு அரைச்சினா கண்டிப்பாக வந்து கொள்ளு வந்து கொஞ்சம் அரைக்கும் போது லூஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, தட்டி போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துடுறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த கொள்ளுவும் கடலைப்பருப்பும் நல்லா அரைச்சிருக்கும். அதே டைமில் கெட்டியான பக்கத்தில் இருக்குது. இந்த மாதிரி வந்த பிறகு உருட்டி பாருங்கள். உருட்டி பார்க்கும்போது கையில் ப்ரெஸ் பண்ணினா உடையாமல் வரணும், சேர்ந்து வரணும். அதனால தான் இந்த மாதிரி அரைக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இடித்து வச்சுருக்க பூண்டு. நீங்கள் நார்மலாக மசாலா வடைக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த வடைக்கும் யூஸ் பண்ணலாம். இடித்து வச்சுருக்க பூண்டு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி ரொம்ப முக்கியம் இந்த கொள்ளு வடையில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சம் வேணால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி வடை ப்ரிப்ரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த மாதிரி வெங்காயம் போட்ட பிறகு அப்படியே விட்டுருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போது லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போவும் வெங்காயம் போட்ட பிறகு உடனே மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணணும், சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. சில பேர் புதினா போடுவாங்க. ஆனால் கொள்ளு வடையில் புதினா போட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் புதினா யூஸ் பண்ணாதீங்க. மசாலா வடைக்கு புதினா யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் கம்பல்சரி. ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு ரெசிபிலையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணி ஆகணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சீரகம் யூஸ் பண்ணுறோம். சீரகம் நார்மலாக வடைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கொள்ளு வடைக்கு சீரகம் கம்பல்சரி போட்டு யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் உருண்டையாக ரவுண்டாக உருட்ட வேண்டியதான். அதே டைமில் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏங்கிட்டனா அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அழகாக ரவுண்டாக உருட்டி பாருங்கள். இப்போது ரவுண்டாக உருட்டும் போது உடையக்கூடாது, ரொம்ப முக்கியம். உருட்டும் போதே உடஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது உருட்டி முடித்த பிறகு நீங்கள் விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உடையாமல் வரணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, வடையை தட்டி போட வேண்டியதான். இந்த வடையை தட்டி போடுறதும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 4 விரலை வச்சு நீங்கள் தட்டி போடும்போது நல்லா முறுமுறுன்னு வரும். திருப்பி நீங்கள் வடையை தட்டி போடும்போது கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் தண்ணி யூஸ் பண்ணலாம். வடையை சில பேர் வந்து உள்ளங்கையில் வச்சு தட்டி போடுவாங்க. இந்த ஆமை வடை மாதிரி போடுவாங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது அந்த கார்னர் பகுதி மட்டும் கொஞ்சம் முறுமுறும், நடுப்பகுதி வந்து சாஃப்டாக இருக்கும். ஆனால் கொள்ளுடைக்கு இந்த மாதிரி தட்டி போடுறோம்டா, சரிங்களா? இந்த மாதிரி தட்டி போட்டுன்னா சூடு ஆறின பிறகு சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு தட்டணும்ல, அந்த மாதிரி மெலிசாக தட்டி போடுங்க. இப்போது எப்படி தட்டுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் 1 by 1 எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எண்ணெய் சூடு இல்லாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே டைமில் எண்ணெய் ரொம்ப சூடு வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கலர் வந்துடும், உள்ளே வேகாது, முறுமுறுன்னு வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் எப்பவும் போல் நீங்கள் வீட்டில் கரெக்டான சூடில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த வடை சூப்பராக வரும்.
என்னடா வடை ஃப்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன்னு நினைக்காமனா எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமை என்னோட கடமை, அதனால சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வடையோட ஒரு சூப்பரான சட்னி தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலராக கரெக்டான பக்குவத்தில் எடுத்திருக்கேன். வடையை எடுத்திங்கன்னா உள்ளே இந்த வாழைப்பூ போட்ட மாதிரி இருக்கணும். அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கொள்ளு வடை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.